பொண்ணுங்க பொட்டு வைக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப அழகாவே தெரியுறாங்க. உனக்கு இன்னொரு பொட்டு வச்சே ஆகணும். போதும் போதும். உங்களுக்கு ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன். சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். மத்தியானம் நான் வந்து உங்களுக்கு பரிமாறேன். நான் வந்த பிறகு சாப்பிடலாம். சரியா? சரிம்மா. இன்னைக்கு மியூசிக் பிராக்டிஸ் எதுவும் வேண்டாம். இருமலுக்கான மருந்த வேலைக்கு சாப்பிட்டுட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. சொல்றது புரியுதா? சரிங்கம்மா. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும். பாருங்க, சாப்பிடலனா நான் யாருன்னு காட்டுவேன். எதையும் காட்ட வேண்டாம். பேசாம இருக்க மாட்டியா? நீ சாப்பிட. ரவி மாமா, என்ன? அந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இந்தா. என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணாத. ஐயோ. என்னங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாற்ற முடியல. ஆமா, நான் என்ன பண்ண? நான் நிரபராதிமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொல்லிட்டேன். உன் வருத்தம் எனக்கு தெரியல. என்னங்க, என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, என் முகத்தை பார்த்து பொய் சொல்லவே கூடாது. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப சொல்றதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கல. ஆனா அத நான் சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு பயத்துலதான். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. சொன்னா நீ கோவப்படக்கூடாது. இல்ல, என்னால எதையும் சகிச்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. சொல்லுங்க. நான் சொல்றேன். ஆனா செத்து போன என் அப்பா மேல சத்தியமா இந்த விஷயத்துல நான் நிரபராதியா இல்லையா அப்படின்னு நீ கேட்டுட்டு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலதி பாத்ரூம்ல இருந்து படம் எந்த கலர்ல சார்? ஈஸ் மென் கலர். வேற ஒருத்தர் எனக்கு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்காரு. ப்ளூ ஃபிலிம் கலர்ல. அதுல போய் நீ கலக்க போற. சரிதான் சார். சரிதாம்மா, நான் சொல்றேன்ல. காலர் 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 சொல்ல எவனா அவன் சிவபூஜையில? எஸ் கம் இன். இந்த லொகேஷன் பார்க்கறதுக்காக ஆளுங்களை வர சொல்லியிருந்தேன். ஹலோ,
நான் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க இப்போ வந்துடுறேன். அதாவது ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு இங்க வந்துடுறேன். சாரி, என்னோட விஷயம். முதல்ல நான் கமிட் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க நம்ம கதையை திண்டாடுது. எனக்கு புரியவே இல்லையே. நான் சினிமா நடிகை டாலி. நீங்களா சினிமா நடிகையா? ஆமா, நான் இப்பதான் ஃபீல்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆன அந்த படத்தை பாத்தீங்களா? அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? இன்டர்வெல்க்கு அப்புறமா கதாநாயகி அவ ஃப்ரெண்ட்ஸும் ஆத்தங்கரையில குளிக்கிற சீன் இருக்குல்ல, கதாநாயகிக்கு பின்னாடி 5ஆவதா குளிக்கிறது நான் தான். ஓ. இவ உங்களுடைய பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்ல, ஆனா எந்த ஆணவம் வேண்டாம், வாயா. கான்ஸ்டபிள் ரவி பிரசாதை கூட்டிட்டு வாங்க. இங்க கையெழுத்து போடுங்க. இங்கேயும். இங்க பாருமா, செத்து போன எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? செத்து போனவங்க மேல சத்தியம் பண்றீங்க. உங்களுக்கு இதுவே பழக்கமாயிடுச்சு. போதுங்க. உங்க பொண்டாட்டியா உங்க கூட வாழ்ந்ததே போதும் ஆயிடுச்சு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் எவ்வளவுக்கோ கொடுக்குறீங்க? ஐயோ, இங்க பாரு, அது அந்த போலீஸ்காரவங்க. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஐயோ பிரபாவதி, நீ போகாத, சொன்ன கேளுமா. என்னை விட்டுட்டு நீ போயிடாத. இங்க பாரு, உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் நிரபராதி. நான் மறுபடியும் சொல்றேன், உன் மேல சத்தியம், நான் கும்பிடுற அந்த கடவுள் மேல சத்தியம், உன் வயித்துல இருக்க. நான் உங்களை முழுசா நம்புறேங்க. பிரபாவதி, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எப்பவும் நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னால அதை ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா போக மாட்டேங்க. ஒருவேளை நீங்களே சம்மதிச்சாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ என்னால முடியாதுங்க. டாக்ஸி அனுப்பிட்டு வரேன். நீ யாருமா? நீ? நான் பக்கத்து வீட்டில் இருக்கேங்க. என் பேரு சுஜாதா. என்ன வேணும்? நான் அன்னைக்கு உங்களோட பாட்டு கேட்டேனே. ஓ. நீங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சீங்க, ஆனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது, எல்லாமே விதியோட விளையாட்டு. உங்களோட பாட்டு எனக்கு இப்பவும் பிடிக்கும். நீ என்னோட பாட்டு கேட்டிருக்கியாமா? ஆமா, நீங்க இங்க உட்கார்ந்து பாடுறத நான் பலமுறை கேட்டிருக்கேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா இங்க வந்து நீங்க பாடுறதுக்கு புக் பண்ணாங்க. அந்த சுப்பிரமணி இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்க அப்பா. ஓ, புரிஞ்சிருச்சு. திருவிழா கமிட்டியோட பிரசிடென்ட் தானே? ஆமா. அண்ணே, அன்னைக்கு நீங்க பாடின பாட்டை மறுபடியும் பாட முடியுமா? கண்டிப்பாமா. அப்பனா மறுபடியும் பாடுங்க. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வாமா, என் மனைவி அதுக்குள்ள வந்துருவா. அவ வந்த பிறகு நான் பாடுறேன். ஐயோ, அந்த அக்காவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். நான் இங்க பார்த்தா கூட அந்த அக்காக்கு பிடிக்காது. அதனாலதான் அக்கா இல்லாத நேரமா பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா அவ இல்லாதப்போ நான்... அண்ணே, அக்கா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ல. அந்த பாட்டை கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களோட பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நீ உள்ளவா. சங்கீதத்தை நேசிக்கிற யாரையும் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். வாமா. இனி இப்படி உட்காருமா. நான் முதல்ல ஒரு கீர்த்தனை பாடுறேன். ஐயோ அண்ணா, அந்த பாட்டு போதும். எந்த பாட்டு? அந்த இருமல் பாட்டு. ஐயோ, அது இருமல் பாட்டு இல்ல. நான் பாடுறப்ப இருமல் வந்துருச்சு. அது போதும். இப்ப இருமல் வராது. அதனால தானே நான் இங்க வந்திருக்கேன். சரி, ஆரம்பிக்கலாம். அந்த பாட்டை இப்ப நான் வேற டியூன்ல பாட போறேன். என் மனைவி வந்துட்டமா, நான் போய் கதவை திறக்கிறேன். ஐயோ வேணாண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, அவ ஒரு அப்பாவி பொண்ணு. ஐயோ அண்ணே, வேணாண்ணே, நான் பின்வாசல் வழியா போயிடுறேன். நான் போய் திறக்கிறேன். ஐயோ வேணாண்ணே, நான் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கும் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்?
பிரச்சனை வரும்னு இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்ததுனால தான் நான் சொல்றேன். ஓ அப்படியாம்மா? அப்படின்னா ஆஹா, இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஆமா, பிராக்டிஸ் பண்ணேன். என்னங்க, நாம இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? சினிமாவுக்கா? இன்னைக்கா? சரி, போயிட்டு வரலாம். நீ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. குளிக்கணுமா? குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. எதுக்கு சிரிச்சிட்டு ஒண்ணும் இல்ல. அது வந்து உண்மையை சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். அந்த பொண்ணு சொன்னதுதாம்மா உண்மை. என்னோட பாட்டை கேட்க தான் அந்த பொண்ணு வந்தா. அவ என்னோட ரசிகை மட்டும்தான். உங்க ரசிகையை கட்டில் கடியில ஒளிச்சு வச்சுதான் பாட்டு பாடுவீங்களா? ஐயோ, அவ நீ வந்தப்ப பயந்து கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. என் முகத்தை பார்த்தும் கூட போய் பேசுறீங்கல்ல? ஐயோ, என் வாழ்க்கையில இது வரைக்கும் யார் முகத்தையும் பார்த்து நான் பொய் சொன்னதே கிடையாது. பேசுனதில்ல, ஆனா பண்ணுவீங்க. போதுங்க, உங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும். வாய் திறந்து சொல்லுங்க, நான் மட்டும் உங்களுக்கு போதாதா? ச்சே! இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன நம்புமா. என் பாட்டை கேட்கணும்னு தான் அந்த பொண்ணு வந்தா. நான் ஒரு பாட்டு பாடி காட்டினேன். அது ஒரு தப்பா? அவ உன்னை பார்த்து பயந்துதான் கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த பொண்ணு எனக்கு என்னோட தங்கச்சி மாதிரி தான். இங்க பாருமா, செத்து போன என் அப்பா அம்மா மேல சத்தியமா நான் நீங்க எதுக்காக செத்து போனவங்க மேல அடிக்கடி சத்தியம் பண்றீங்க? அப்படி சத்தியமா நம்ம வேற எப்படி உன்னை நம்ப வைக்கிறது? நான் இப்ப உங்களை நம்புறேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. ஆ, நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாதுங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னோட சங்கீதத்தினாலதான் நடந்தது. இதுக்கப்புறம் நான் எப்பவுமே என் செல்லத்தை நான் அழ வைக்க மாட்டேன்.